ஓகேப்பா ஓகே. ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் கவர் பண்ணிட்டோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் காம்பனண்ட் அண்ட் ப்ராப்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தோம். இதில் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வீட் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து கான்ஃபிகர் பண்ணி டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்ஸ்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, எப்படி மேப் பண்ணுறது, அப்புறம் கீ ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். கீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வி யூஸ்ட் UUID, index, and also I've showed you the normal way of if your backend data is having keys na unique keys na அதுமே நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்து we have ended this. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேல வந்து we have started ஹூக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஹூக்ஸை பற்றி we have seen a basic things. ஓகே, இதுக்கு ஹூக்ஸ் வருது, என்ன ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா we are going to do lot of things with this use state. Okay, so in case we'll do a small recap of hooks first. Okay, ஸோ என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு we'll do about ஹூக்ஸை பற்றி நான் சொல்கிறேன் திரும்பியும். I'll show you that example of counter வந்து நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் கோடு வச்சு. Okay, then we'll build today we'll see completely about hooks. Okay, we'll go deep dive into hooks. Actually diagram center இப்போ இல்லை, ஸோ delete ஆகிடுச்சு. ஸோ I'll just draw it again. Okay, no issues. So we'll see all the types, initial values எல்லாமே பார்க்கலாம். We'll cover complete hooks. இதில் என்னென்ன பில்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா we're going to build a search today and a command page. Okay, maybe ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா போகலாம், பட் we'll see this both. ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் எப்படி ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஒரு பட்டன் கிளிக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எப்படி பட்டன் கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நினைக்கிறேன், பட் இன்கேஸ் இல்லைனாலும் வில் ரீகால் இட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எதுக்கு நான் வந்து கமாண்ட்ன்ற ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it will give you a clear perspective and idea about this use state. Okay, ஸோ ஒரு பேசிக் வந்து கவுண்டர் தான். கவுண்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அண்ட் கமாண்ட் ஒரு காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த இனிஷியலாக அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம செட் பண்ணுறோம்ல, அது இன்னும் உங்களுக்கு இன்னும் வந்து டீப்பர் நாலேஜ் வந்து கொடுக்கும். ஓகே ஓகே, வில் சி அபவுட் வென் நம்ம பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு கோடு, a small recap of what is hooks is it's இந்த மாதிரி தான் நீங்கள் நோட்ஸ் வச்சுக்கணும். இட்ஸ் அண்ட் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், கரெக்டாக, விச் இஸ் டெவலப்டு பை யார், ரியாக்ட் டெவலப்பர்ஸ் ஆர் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ். ஓகே, ஆர் ஃபேஸ்புக்னு சொல்லலாம். See, definition is clear now, just give a thumbs up. Okay, if you have any doubts ask me then and where. Okay, அப்பப்பே கேட்டுக்கோங்க, ஏன்னா இந்த கான்செப்ட் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம்னா ஐம் நாட் ஷுர். ஏன்னா நம்ம அடுத்து யூஸ் எஃபெக்ட் போயிடுவோம், அடுத்து டாம் ரியாக்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். இன்கேஸ் எனி டவுட்னா ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி என்னை ஸ்டாப் பண்ணி கேளுங்க, இல்லை சேட்டில் கூட போடுங்க. ஐ வில் பி ஏபிள் டு see your chats. ஓகே ஓகே, இது ஃபஸ்ட்டு பார்த்தோம். நம்மகிட்ட 2 மேஜரான ஹூக்ஸ், நான் நிறைய ஹூக்ஸ் இந்த டைம் ஆட் பண்ணுறேன். வில் see lot of hooks this time. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் வி ஹவ் டு கவர் திஸ் யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். இந்த ரெண்டு வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சாலே யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ் ரியாக்ட் ஆன் அ பெட்டர் அப்ரோச். உங்களுக்கு சூப்பராக வந்து யூ வில் பி ஏபிள் டு டூ மெனி அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா எல்லா அப்ளிகேஷன்லேயும் இது 80% நான் சொல்வேன், ஆர் 80-90 ஆர் சம்திங் லைக் தட். ஐ கிவ் யூ ரஃப் இது தான், பட் ஆனால் வந்து இது வந்து 20% யூசேஜ் வந்து சொல்லுவேன். ஓகே, யூசேஜ் வில் யூஸ் 80% ஆஃப் யூஸ் ஸ்டேட், 20% ஆஃப் யூஸ் எஃபெக்ட்ஸ்.
அதர் ஒரு 5% வச்சுக்கோங்க, மேபி இது 15 வச்சுக்கோங்க. 5 அதர் வந்து யூல் ரேர்லி யூஸ். ஓகே, அதர் ஹூக்ஸ்லாம். When you really want that type of optimizations, you have to use use reducer or use context. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதர் ஹூக், அதுவும் ஹூக்ஸ் தான், ஆனால் அதெல்லாம் நம்ம ரேர் கேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட்பா. நான் எப்பயுமே நான் போன டைமும் கேட்டேன் உங்களுக்கு. சரி, இது எப்படி நான் வந்து ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன், இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். பட் ஆனால் இது எப்படி நம்ம ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ப்ராக்கெட்ஸ். கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்ஸ். ஸோ தட் நான் சொல்கிறதோ இல்லை, நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம், இட்ஸ் டெவலப்ட் பை திஸ் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ். ஓகே, சரி இது எதுக்குப்பா பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரணும். எதுக்கு இந்த மெத்தடு, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு ரியாக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட யூஸ் கேஸ் பார்க்குறதுக்கு ஐ வில் ஷோ யூ தட் திங் விச் வி ஹவ் பில்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணோம், இதெல்லாம் பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம், ரீகால் பண்ணலாம். பட் பேசிக்கலி ஃபஸ்ட் வீல் கவர் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம இன்றைக்கி நான் சொன்ன அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 minutes ஐ கிவ் யூ ஆப் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் திரும்பி சொல்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த ஆப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கோ டு யுவர் package.json, see the script files. If it's an open source project or கம்பெனியில் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் just go check your package.json, you will be able to run the project. ஓகே, சரி என்னோடய டெர்மினல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ளே. ஸோ இங்கே வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் npm run dev. ஓகே, npm run dev. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ I'm going to open it in local host 1573. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கவுண்டர் காம்பனண்ட் வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். வில் டூ திஸ் அகெயின். ஓகே, இந்த ஸ்டைலிங்கில் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டூ தி ஸ்டைலிங், ஆல் திஸ் திங்ஸ், சேஞ்சஸ்ஸு, இதோட ஏபிஐ எல்லாமே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு லைவாகவே. ஓகே ஓகே, பட் இந்த கவுண்டர் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கவுண்டர் தெரியுதா உங்களுக்கு? மேக் இட் சம் வாட் பிகர். ஸோ இதை நான் வந்து கவுண்டர், மேபி ஐ ஆல்சோ ஷோ யூ த ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் இந்த பட்டனை. சி, இட்ஸ் கெட்டிங் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா when you want to decrement, it's getting decremented. ஓகே, ஸோ கோடுக்கு போகிற ஒரு வாட்டி I'll just show you the component, counter component. This is how use state works. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருந்தோம்? யூஸ் ஸ்டேட்டுக்கு முன்னாடி if there is no use state na, you used to create a normal JavaScript variable, counter is equal to 0. இதில் என்ன ஆச்சு? ஸோ instead of using set counter, I'll just do it again once again. Okay, எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க? counter is equal to counter plus 1. ஓகே, கான்ஸ்டாக இருக்குது. மேபி I'll change it to let. ஸோ இதே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஜஸ்ட் ஒரு கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு counter -1. ஸோ ஐ ஹேவ் அ கொஸ்டின், லைக் இப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுமா டிக்ரிமெண்ட் ஆகுமா, ரெண்டும் ஒர்க் ஆகுமா ஆகாதா? இட் வில் ஒர்க் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? எஸ், இட் வில் ஒர்க். கரெக்டாக? மேபி நான் இந்த கன்சோலாக டெலீட் பண்ணிடுறேன். சி, ஐம் கோயிங் டு ப்ரெஸ் ப்ளஸ். கவுண்டர் இஸ் ஒர்க்கிங், தெரியுதா? இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதேமாதிரி மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள்.
it's getting decremented. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா யூஐ இஸ் நாட் சேஞ்சிங். ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் இந்த ஒர்க் யூஸ் ஸ்டேட். ஓகே, திஸ் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் அவர் யூஐ ப்ளஸ் த சேஞ்ச். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், we introduce this state variable. Okay, so state variable என்ன பண்ணும், it's going to be like this. I'm just going to comment it. Okay, so இனிமே no more normal JavaScript variables, no more JavaScript variables. We are only going to நீங்கள் ரியாக்டில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி யூஸ் ஸ்டேட். ஓகே, யூஸ் ஸ்டேட் கிரியேட் யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைனை நான் ரெண்டு லைனுமே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது நார்மல் வேரியபிள் டு ஜஸ்ட் கம்பேர். ஓகே, நார்மல் வேரியபிளையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் கம்பேர் பண்ணுறோம். இது வந்து லோக்கல் ஸ்டேட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, லோக்கல் ஸ்டேட் ஸோ எப்படி க்ரியேட் பண்ணோம், மேபி நான் இதை உங்களுக்கு புரியறதுக்காக லெட்டாக கூட வச்சுக்கலாம். தேர் இஸ் நோ இஷ்யூஸ் லைக் கான்ஸ்டாக வைக்கணும்னா இல்லை. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், நார்மல் வேரியபிளுக்கும் லோக்கல் ஸ்டேட் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. லெட்டுக்கு லெட்டாக வேரியபிள் நேம் வைக்கிறீங்களா, இட்ஸ் கோயிங் டு பி சேம் வேரியபிள் நேம். நீங்கள் இனிஷியல் வேல்யூ வைக்கிறீங்களா, இந்த இனிஷியல் வேல்யூ வந்து இங்கே இருக்கணும். கிளியராக இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா நார்மல் வேரியபிளுக்கும் ஸ்டேட் வேரியபிளுக்கும்? ஹவ் டு யூ சேஞ்ச் ஓகே கிரியேட். ஆனால் இப்படி பண்ண போகிறதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் ரியாக்டில் வந்து யூ வில் நெவர் யூஸ் திஸ். பிகாஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து யூஐ சேஞ்ச் நடக்காது. யூஐ சேஞ்ச் நடக்கணும்னா நீங்கள் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஸோ மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் திஸ் JS வேரியபிள், யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு யூஸ் திஸ் ஸ்டேட் வேரியபிள். ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் டூ திங்ஸ். ஒன்று வந்து இனிஷியலாக அந்த வேரியபிள் பேர் வைக்கிறதுக்கு, அடுத்து வந்து இது என்னது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இனிஷியல் ஆர் வேரியபிள் நேம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. வேரியபிள் நேமு அண்ட் நெக்ஸ்ட் இது பேர் என்ன சொல்லியிருந்தேன், செட்டர் ஃபங்க்ஷன். கரெக்டா, இது பேர் செட்டர் ஃபங்க்ஷன். கிளியரா? ஸோ செட்டர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, இட் ஹெல்ப்ஸ் டு அப்டேட் திஸ் வேரியபிள். ஸோ இப்போ அப்டேட் பண்ணணும் இந்த வேரியபிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செட்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, செட்டர் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக யூஐயும் அப்டேட் ஆகும், அதேமாதிரி வேரியபிளும் அப்டேட் ஆகும். ஓகே, அதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எப்படி ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதேமாதிரி இதை இம்போர்ட் பண்ண மறந்துடாதீங்கப்பா. ஓகேவா, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் எதுனாலும் சேம் தான், இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க ரியாக்டில். ஓகே, ஸோ இனிமேல் இப்படி அப்டேட் பண்ண போகிறல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி. ஓகே, ஏன்னா நான் செட்டர் ஃபங்க்ஷன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே பேர் வச்சுருக்கீங்களா, இந்த பேரை வச்சு அப்படியே காப்பிட கூடக்கூடாது. செட் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு செட் கவுண்டர் +1 அப்படின்னு போடக்கூடாது. செட் கவுண்டர் இஸ் அ செட்டர் ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கவுண்டர் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக, ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் +1. ஓகே, சேம் ஃபார் திஸ் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் -1. ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சி, it's going to change here also, and also it's going to update the UI. So whenever I minus, it's going to minus. So புரியுதா இது? இதுதான் நம்ம போன கிளாஸில் பார்த்தது. யாருக்காவது இது வரைக்கும் எதில் டவுட்ஸ் இருக்கா? இதுதான் தி பேசிக்ஸ். இது கிளியராக இருந்தாலும் வில் பி ஏபிள் டு ப்ரொசீட் டு அதர் நெக்ஸ்ட் திங்ஸ் இதில். ஓகே, எல்லோரும் ஒரு தம்ஸ் அப். ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டர் ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். செட்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 வேஸ் ஆஃப் திங் இருக்கா. இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல,
ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து செட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவேன்னு சொல்லிட்டேன். இப்படி தான் கால் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ஆர்கியூமெண்ட்ப்பா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கள, இதான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸு. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரெண்டு வகையாக இருக்கலாம்ப்பா. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இட் கேன் பி இன் 2 ways. மேபி ஐ வில் ட்ரை திஸ். இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று என்னது, நான் நேற்று கிளாஸ்லேயே சொல்லிடுறேன், டோல்ட் யூ. ஒன் கேன் பி வேல்யூ, சூப்பர், ஒன் கேன் பி வேல்யூ. Other one is callback functions. So either it can be a callback or it can be a value. இப்போ எப்போ இது வேல்யூவாக இருக்கும்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டு டிபெண்ட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. இஃப் த ஸ்டேட் இஸ் இண்டிபெண்ட், இல்லை பேசிக்காக இண்டிபெண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் இது டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படியே இது. இஃப் இட்ஸ் டிபெண்ட் வில் யூஸ் கால்பேக். அவ்வளோதான். ஸோ இதுக்கான யூஸ் கேசஸ் நான் சொல்கிறேன். எப்போ நம்ம இப்போ இன்றைக்கே பார்த்துருவோம். வில் சி ஆல் திஸ் 2 யூஸ் கேசஸ். ஓகே, நெக்ஸ்ட், when you come to this initial value, இதுதான் வந்து என்னது, இனிஷியல் வேல்யூ. ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ வந்து என்னவெல்லாம் இருக்கலாம்? வாட் ஆல் டேட்டா டைப்ஸ் கேன் பி? சாட்டில் எல்லாருமே சூப்பர், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இன்ட்டு, மிச்சர காமனாக இருக்கிறதெல்லாம் நான் ஒன்றுத்தில் போட்டுக்கிறேன். இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர், பூலியன், ஷார்ட்டாக வச்சுக்கலாம், பூலியன். அண்ட் வேறு என்ன சொல்கிறீங்க? ஸ்ட்ரிங், பூலியன், அன்டிஃபைன்டு, நல்லு, எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து, ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்று வந்து என்னது, அரேஸு. நான் எல்லா வேல்யூஸும் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, இனிஷியலாக வேல்யூஸ் எல்லாமே. பட் பேசிக்காக இப்போ வந்து அரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். இது ரெண்டும் நம்ம தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஐ வில் டெல் யூ அபவுட் அரேஸ் அண்ட் ஆல்சோ அபவுட் த ஆப்ஜெக்ட்ஸ் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஒரு செட்டாக வச்சுக்கோங்க, இதை ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சிம்பிளாக இருக்க போது, இதுதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க போகுது. அரேயில் தான் வந்து அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸுன்றதில் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதே ப்ராசஸ் தான். ஓகே, இதே ப்ராசஸ் தான். இது ஸ்டார்ட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have seen how to handle this button click. அது போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இருந்தாலும் நான் இங்கே எழுதுகிறேன் ஒரு தடவை உங்களுக்காக. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணோம்? ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணோம். ரியாக்டில் வந்து you're going to use on 𝐶𝐶𝐴𝑝s click. இது வந்து ஒரு ப்ராப் மாதிரி. அண்ட் இந்த ப்ராப் என்ன எடுத்துக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். ஓகே, ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா உடனே எக்ஸிக்யூட் ஆக போகிறதில்ல. இட்ஸ் கோயிங் டு டேக் இட் லைக் திஸ். ஸோ மேபி கன்சோல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்சோல், இங்கே என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த கால்பேக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? whenever you click the button. Okay, click. இதுவும் கிளியர்னு நினைக்கிறேன். மேபி இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கலாம். So first we'll start with command, then we'll go to this search. Okay, ஸோ வந்து நம்ம ஆர்டர் வந்து மிஸ் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வில் கோ வித் அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட்.
and dependent and independent. Okay, ஸோ எல்லார் நோட்லேயும் வந்து இந்த டயக்ராம் இருக்கணும். ஓகே, நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். அண்ட் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஷேர் பண்ண மறந்துடும், இல்லை ஷேர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப்டர். ஓகே, இல்லை கிளாஸ் முடியும் போது கேளுங்க, ஐ ஷோ யூ. நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே 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 வில் சி வித் இனிஷியலாக இங்கே நம்பர் வச்சுருக்கோம்ப்பா, தெரியுதுங்களா? இங்கே நம்ம வச்சுருக்கிறது என்னது? இனிஷியல் வேல்யூ இஸ் அன் இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜர் வந்து டிபெண்ட் இண்டிபெண்ட்டில் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, டிபெண்ட் அது வந்து அப்புறமா பார்க்கலாம், மேபி ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, பட் ஃபஸ்ட் வில் சி அபவுட் ஹவ் டு வி செட் இட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து 0 இருக்குது. மேபி ஐ வாண்ட் டு செட் இட் டு 20ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 15 வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? whenever I click this button, your value will update it to count value என்னவாகும்? 0லேருந்து it will change it to 15ல. So when I change it to 20, it will change it to 20. So change ஆகுதான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. See, I'm going to press. See, we got 20. Whenever we minus, we are really able to minus it. So again press பண்ணால் 20க்கு மாறும். So this is how initial value நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்? ஒரு இன்டீஜர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு போகலாம். ஓகே, அண்ட் இன்னும் ஒரு டவுட் வரும், இனிஷியல் வேல்யூ நான் ஸ்ட்ரிங் இன்டீஜராக கொடுத்துட்டு இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாமா? எனிபடி? will this work? yes or no? no. ஓகே, நான் ஸ்டார்டிங் ஒரே ஒரு இன்ட்டு தரேன். ஸ்டார்டிங்கில் நான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லியிருப்பேன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் லாங்குவேஜ். இதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். டைனமிக், ரைட்? லெட் a is equal to 10ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும்ல, ஏக்கு அலோன் கூட அசைன் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆன்சர். இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா? லைக் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆக்சுவலாக, சின்ன ட்விஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து தே யூஸ் டு டூ. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். சி, இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். கிளியரா? தென் யூ வில் பி ஏபிள் டு டூ இட். பட் இங்கே வந்து இட் வில் பி அன்னோன். ஓகே, இது ஒர்க் ஆகாது. பட் ஆனால் யூ வில் பி ஏபிள் டு டூ யுவர் சேஞ்ச், செட் பண்ண முடியும். இதுவும் இம்பார்ட்டண்ட்டானது தான், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ரொம்ப பேசிக்கானது. ஓகே, சரி. ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பார்த்துக்கலாம். இனிஷியல் வேல்யூ இனிஷியலாக ஐம் கோயிங் டு செட் இட் டு ஹலோ. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் செட் பண்ணுறது இனிஷியல் வேல்யூ. அண்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். when I click this button, it's going to change it to hi. Okay, so let me see ஹலோவில் இருக்கா? whenever I click it, I'm going to get it like this. ஸோ தெரியுதா இனிஷியல் ஸ்ட்ரிங்? ஓகேவா? ஸோ தம்ஸ் அப் மட்டும் கொடுங்கப்பா. ஓகே தானே? இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் திரும்பி வந்து ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிங் இன்டீஜர் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வில் சி அ பூலியன். ஓகே, இனிஷியல் வேல்யூ பூலியன். இந்த பூலியன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ கால் பண்ணும்போது வி யூஸ் டு கிரியேட் அ ஸ்டேட் கால்ட், இது நம்ம அடுத்த கிளாஸில் திரும்பி பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்பயே சொல்கிறேன். லோடிங்னு ஒரு ஸ்டேட்டு, அப்புறம் இஸ் லோடிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட். பேசிக்காக இஸ் லோடிங். இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸில் வந்து வில் பி யூஸிங் பூலியன்ஸ். இதான் வந்து ஒரு லைக் மோஸ்ட் யூஸ் கேஸ்ன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் லாஜிக்கலாகவே சிலது வந்து வரும். ஓகே, லோடிங்கை தவிர்த்து கூட யூ ஹேவ் திஸ் பூலியன்ஸ் பீன் யூஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸாக இருக்கும். இங்கே பட்டன் நான் கிளிக் பண்ணும் போது செட்டா இஸ் லோடிங் டு false, sorry, true. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த வேரியபிள் இனிஷியலாக வந்து இட் வில் பி ஃபால்ஸ். whenever I click this, it will change to true.
இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இனிஷியலாக we have state value. ஓகே 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 அது வந்து நம்பர் இல்லை கரெக்டாக. லெட் மீ கன்சோல் லாக் இட். ஸோ பாருங்கள், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிளிக் இட். சி இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் இட் டு ஃபால்ஸ். ட்ரூலேருந்து ஃபால்ஸாக மாறும். ஓகே, ஸோ பூலியன் பார்த்துட்டோம், இன்டீஜர் பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வில் கம் டு திஸ் அரேஸ். ஓகே, ஸோ அரேஸ்க்கு வந்து நம்ம வந்து இருக்கிற இப்போ ஸ்டோர் பண்ண லிஸ்ட்டு அரேஸ் அதெல்லாம் செட் பண்ணி பார்க்கலாம். பட் பேசிக்காக அந்த அரேஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியறதுக்காக ஃபஸ்ட்டு வில் பில்ட் திஸ் கமாண்ட் ஃபீச்சர். ஓகே, இந்த கமாண்ட் காம்பனண்ட் வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வில் க்ளோஸ் ஆல் திஸ். ஃபைனலாக இருக்கிற காம்பனண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். கமாண்ட்னு ஒரு காம்பனண்ட்டை .jsx. ஓகே, ஸோ கான்ஸ்ட். ஸோ எக்ஸாக்டாக இந்த காம்பனண்ட் நேமும் ஃபைல் நேமும் மேட்ச் ஆகணும். அதனால தான் ஃபைல் நேம்ஸ் எல்லாமே சேமாக வச்சுருக்கேன். காம்பனண்ட் கமாண்டு சாரி கமாண்டு இந்த கேர்லிஸ் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு புட் ரிட்டர்ன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பேராகிராஃப். சும்மா நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு கமாண்ட் காம்பனண்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு இண்டெக்ஸில் யூஸ் பண்ணணும்ப்பா, இங்கே வந்து எனக்கு யூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் காம்பனண்ட் இன் மை index.js. okay, what type of export? What type of export and import? Super guys, you're amazing. Okay, you have to do default. Okay, நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும், ஏன் டிஃபால்ட்டுக்கு போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து we are using டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். கிளியரா? ஓகே, சூப்பர். ஸோ மல்டிபிள் இது வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் நேம்ட். ஸோ ஐ ஹவ் எக்ஸ்போர்ட்டட் இட். ஸோ இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ கவுண்டர் இம்போர்ட் பண்ண மாதிரி இம்போர்ட். There is no rule like you have to keep the same name, but I am keeping it same for best practice. Okay, from the path. Okay, /component /command /command. Okay, so now I'll just comment everything. Okay, I'll just only render command for better understanding. Okay, ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா you'll get confused ல. அதனால் ஸோ இங்கே வந்து கமாண்ட் வச்சிட்டோம். ஸோ கமாண்ட் எப்படி இருக்க போதுன்னா டிசைன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் பேஜ். ஓகே, ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேபி திஸ் டைம் ஐல் டூ இட் லிட்டில் பிட் ஸ்டைலர். ஓகே, ஸோ ஒரு இன்புட்டு going to have 2 inputs. Maybe a little bit bigger text area மாதிரி வச்சுக்கலாம். you're going to have a style button. இங்கே கமாண்ட் போஸ்ட் பண்ண or the contact page or something like that எதனா வச்சுக்கோங்க. பட் இது கமாண்ட் தான். ஓகே, கமாண்ட் தான். don't change it to contact us page. okay, you're just going to post it over here. we're going to get it as a card. okay, இந்த இடத்துல இப்படி வந்து கார்டாக டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? we're going to display the name. and the message. clear? இந்த மாதிரி கார்டா we want to display it. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்டாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் I will show you with arrays. இந்த ஒரு எக்ஸாம்பிளில் will be able to cover arrays and objects.
அதுக்கப்புறம் அரேஸ் நம்ம திரும்பி யூஸ் பண்ண தான் போகிறோம். ஏன்னா நம்ம மெயின் காம்பனண்ட் இருக்குல்ல, பிகாஸ் வி ஹேவ் அவர் கார்ட்ஸில் ஜாப் கார்ட்ஸ் இருக்குல்ல, அதுவுமே நம்ம வந்து அரேஸில் வந்து திரும்பி ட்ரை பண்ணலாம். பட் அதோட பேசிக்ஸ் நம்ம இதில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சப்மிட் பட்டன். நேம் ஸோ டிசைன் ஓகேவா கமாண்ட் பேஜுக்கு? யூ கைஸ் ஏபிள் டு இமேஜின்ல ஒரு பேசிக் ஒயர் ஃப்ரேம் மாதிரி. ஓகே, ஸோ ஓகே, நம்ம ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டைலிங் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம் அப்புறமா. ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வரப்போகுதுப்பா. ஐ வாண்ட் டு யூஸ் என்னது, ஐ வாண்ட் டு ரிட்டன் லாட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃப்ராக்மெண்ட்ஸ். சூப்பர், ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுற ஆக்டிவா. ஓகே, ஸோ இன்கேஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு காம்பனண்ட்னால ஒரு ரியாக்ட் எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் மல்டிபிள் எலமெண்ட்ஸ், இட்ஸ் பேசிக்லி லைக் அ div. ஓகே, ஸோ இங்கே வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அகெயின் கிரியேட் அ இன்புட் ஃபீல்டு அண்ட் அ டெக்ஸ்ட் ஏரியா. நம்ம டெக்ஸ்ட் ஏரியா ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ கோ சி, you're going to have an input field and a text area, and finally we'll have a button over there. Okay, button ஒன்று வச்சுக்கலாம். ஒரு பட்டன் பேசிக்கலாக இது வந்து ஒரு சிங்கிள் லைனாக கொண்டு வரதுக்கு நான் இது ஒரு டிவ்வில் ரேப் பண்ணிக்கிறேன். இந்த மூணுமே இட்ஸ் கோயிங் டு பி இன்சைட் அ டிவ்வா. ஸோ இது எல்லாமே ஒரே ரோக்கு வரதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ பேசிக் ஸ்டைலிங். ஓகே, நான் கோயிங் டு கிவ் எனி மச் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸாலாம் எதுவும் பண்ண போகல. ஜஸ்ட் ஃப்ளெக்ஸு காலம்க்கு மாற்றிக்கிறேன். சி, இட்ஸ் கோயிங் டு ஹேவ் லைக் திஸ். அண்ட் இதுக்கு கொஞ்சம் பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்கள் கண்ணுக்கு தெரியும். பார்டர் மேபி உங்கள் நல்லா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணுக்காக ரெட்டை கொடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற கலர். ஓகே, யூஸ் திஸ் ரெட்டை, திஸ் ஆல்சோ ரெட். ஓகே, and the color for button it's going to be BG green. Okay, okay, it's going to take full width. I'm just going to reduce the width of this the rendume width going to be like around 52, and இதுக்கு வந்து rows and columns னு கொடுத்துக்கலாம். rows வந்து it's going to be 10 and columns going to be 10 maybe. இப்போ 10 அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 5 போதும். 5. Okay, maybe I'll restrict the width also for this same width. Okay, okay, and also for the button. And I'm just going to give a gap of 4. So clear இருக்குன்னு நினைக்கிறேன். Maybe placeholders வந்து போட்டுக்கலாம். Okay, so that கொஞ்சம் enter your name, enter message. ஓகேவா? இது வரைக்கும் ஓகே இல்லை? ஸோ வென்னவர்ரா இப்போ எப்படி வந்து இந்த இங்கே வர்றதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுப்பா? இங்கே நான் டைப் பண்ண லைக் வென்னவர் ஐ கிளிக் திஸ் பட்டன் ஈவெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? யூ நோ ஹவு டு ஹேண்டில் அ பட்டன் ஈவெண்ட். இட்ஸ் கோயிங் டு பி
on click correct on click it's just going to give a callback or our function get the console.log சும்மா கொடுத்துக்கலாம் console.log of button click இது உங்களுக்கு யூசுவலாக தெரியும் பட்டனை இப்போ தான் நம்ம பார்த்தோம் பட்டன் கிளிக் பார்க்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணால் பட்டன் வந்து கிளிக் ஆகும் ஸோ ஆனால் இன்புட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இங்கே நான் திரும்பியும் சொல்கிறேன் ஸோ வெனவர் யூ ஹேண்டில் இன்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆன் சேஞ்ச் இது ஆன் சேஞ்ச் ஓகே ஸோ ஆன் சேஞ்சில் யூ கோயிங் டு சேம் கிவ் அ கால் பேக்கு அதே மாதிரி தான் வரும் ஓகே ஸோ ஐ அகெயின் கிவ் இது வந்து ஆன் சேஞ்ச் அகெயின் ஃபார் அ கால் பேக் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் யூ கேன் கிவ் எனி நேம் just going to console.log of e so I'll just go show you guys I'll do a refresh see it's going to give all those things ஆனால் எனக்கு வேல்யூ மட்டும்தான் வேணும்ப்பா so it's going to be target dot value ஏன்னா வேல்யூக்குள்ளே தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் ஸோ if you go somewhere over here இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் சரி எனக்கு எல்லாமே வேணாம் I just want e dot target dot value yeah so now it's only going to give me the value see it's only going to give me the value so appo ellame vena I just want to focus on e dot target dot value clear ah or input la irundhu eppadi value edukanum purinjirucha button puriyum ungalku already on click solliruken see idu mattum just note panni vechukonga so inge vandu on click ஸோ இங்கே வந்து ஆன் கிளிக் ரெண்டு ரீகால் பண்ணிட்டோமா ஒரு பட்டன் சேஞ்ச் பார்த்துட்டோம் அதே மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் கிளியரா நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கமாண்ட் வந்து பார்க்கலாம் ஸோ எவ்ரி டைம் ஐ ஷுட் ஹாவ் அ ஸ்டேட் டு செட்டிங் திஸ் நேம் அண்ட் இது ரெண்டு வேரியபிள்ஸ் தானப்பா எனக்கு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் I want to store this message அதுக்கு நான் என்ன பண்ணணும் I have to create it like this let message ன்னு சொல்லிட்டேன் is this correct no இல்ல so I have to use state okay so use state it's going to be coming from react நம்ம பண்ண மெத்தட் கிடையாது use data so it's going to return as two things so first I'm going to get the name so I'm going to keep it as a name and இது வந்து டெவலப்பராக க்ரியேட் பண்ணது தான் பெஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் எவ்ரி டைம் தே யூஸ் டு கிரியேட் டைப் செட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற நேம் ஓகே நேம்னு வச்சுருக்கோம் அதனால் நேமில் ஆரம்பிக்கும் கிளியரா okay next for a message okay const just going to create again a message comma set message is equal to use state so clear ன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இதை செட் பண்ணுறது set name is equal to e dot target dot variable or value sorry it's not variable value so எனக்கு மெசேஜுக்கு ட்ரை பண்ணுங்க on change callback function so callback function அல்ல ஒரு parameter keep it as e so set message then it's going to be e dot target dot value clear la ellarkume so we'll just see ஒரு கார்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் கீழே வந்து வில் கிரியேட் அட் அப்படியே இருக்கட்டும் வில் கிரியேட் அண்ட் again
ஸோ இங்கே வந்து ஒரு பேராகிராஃபில் we'll get the name and again we'll create another paragraph and we'll be able to create a message. So இப்போ பாருங்க, remove all this. See, I'm going to get something. தெரியுதா இங்கே? I'm getting a card. So if I change it, I'm just going to get a card. But இதுதான் நம்மளுக்கு வேணுமா? ஸோ இப்போ என்னென்னா we are having two states பா. இங்கே தெரியுதா? we are having two states. ஒன்று நேம்னு ஒன்று மெசேஜ்னு ஒன்று. if I have 2-3 input fieldsனால் நம்ம என்ன பண்ணுவோம்? we'll create an state. It will be much more complicated to manage all the statesல. So is there any better way instead of storing it as stringa? இங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கோம். கரெக்டாக கொடுத்துட்டு we have storing it as thing. அரேஸ், ஓகே, அரேஸ் கரெக்டு தான். பட் ரெண்டு ஸ்டேட் இருக்குது. இதை ஒரு ஸ்டேட்டாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? வில் யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு வில் கிரீப் as அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, பட் ஆனால் இனிஷியலாக நம்ம ரெண்டு ஸ்டேட்டை ரெடியூஸ் பண்ணோம் ஒரு ஸ்டேட்டாக அப்படின்னா வில் யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ மேபி ஐ வில் கிரியேட் சம்திங் எல்ஸ் கால்டு டேட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, so set data, setter function is going to be set data. Okay, so it's going to be use set. so இப்போ இனிஷியலாக நம்மளுக்கு என்ன இருந்திருக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்துட்டோம். so we have seen all this things. so now we came into objects. so object இனிஷியலாக எப்படி வந்து செட் பண்ணுறது? இனிஷியலாக இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எம்டி ஆப்ஜெக்டாக வச்சுக்கிறோம். ஓகே, if you want you can use it like this also. நேம்னு ஒன்று நீங்கள் ஸ்ட்ரக்சரை கூட வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். இனிஷியலாக மெசேஜ் இட்ஸ் கோயிங் பி எம்டி. இங்கே எப்படி இப்போ ரெண்டர் பண்ணுவீங்க? எனி ஐடியா? வி ஹவ் கிரியேட்டட் an initial object. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். மேபி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் பி லைக் திஸ். டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா you'll have something. ஏன்னா இது நார்மல் வேரியபிள் தான், ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள். இட்ஸ் கோயிங் பி லைக் திஸ். மெசேஜ் ஸ்ட்ரக்சர் புரியுதா? இதே ஸ்ட்ரக்சர் இருக்கும். யா, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி டேட்டா டாட் நேம். டேட்டா டாட் நேம். மெசேஜுக்கும் இட்ஸ் கோயிங் டு பி டேட்டா டாட் மெசேஜ். பாருங்கள், I'll again show you. Let's remove all these things. But it's not going to come here because நான் இங்கே செட் பண்ணலை. ஸோ இப்போ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். எப்படி இனிஷியலாக ஒரு வேல்யூ செட் பண்ணுறது ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எப்படி அதை செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கே செட்டர் ஃபங்க்ஷன் இங்கே தானே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. whenever you set ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன டைப் இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இஃப் இட்ஸ் அன் அரேனா அரே, இஃப் இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட். ஓகே, when it is ஸ்ட்ரிங்னா இட்ஸ் கோயிங் பி நார்மல். வேல்யூனா வேல்யூ. ஸ்ட்ரிங்னா இப்படி தானே கொடுப்பீங்க ஸ்ட்ரிங். ஸோ நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸை செட் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிவ் ஆப்ஜெக்ட்ஸு. உள்ளே என்ன இது பண்ண போகிறீங்க? இட்ஸ் கோயிங் பி நேம். கரெக்டாக? ஸோ இட்ஸ் கோயிங் பி நேம். நேமில் என்ன செட் பண்ண போகிறீங்க? இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ பாருங்கள், I'm just going to do a refresh. Okay, still we are not getting it. So maybe I'll okay, sorry, we are not setting name. We are doing set name. We'll use set data. Sorry, my bad. Okay, set data. I'll do one refresh again. See, you are able to get the name. ஆனால் இங்கே பாருங்கள், மெசேஜ் பண்ணால் will not get. Again I will show you. Again we'll change this. இது என்ன பண்ணும்? set data. இது அப்படியே எடுத்துக்கோங்க. It's going to be objects.
மெசேஜில் e.target.value. I'll again do a refresh. See, we are getting it. ஆனால் பாருங்களேன், நேம் வருது, அதே மாதிரி இது வந்து மிஸ் ஆகிடுது. எனக்கு தெரியுதா? இப்போ நான் இது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏஏ வருது அண்ட் பிபி வருது. ஆனால் எனக்கு நேமும் மெசேஜ் ஒரே நேரத்தில் வர மாட்டேதுப்பா. ஏன்பா? ஸோ மேபி நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக I'll do a console.log over here. console.log of data. இங்கே பார்த்தீங்களா, இனிஷியலாக பாருங்கள் நேம் அண்ட் மெசேஜ் இருக்குது. நீங்கள் நேம் செட் பண்ணும்போது மெசேஜ் காணாமல் போயிடுது, தெரியுதா? அதே மாதிரி நான் மெசேஜ் செட் பண்ணும்போது நேம் காணாமல் போயிடுது ஆப்ஜெக்ட்லேருந்து. ப்ராப்ளம் புரியுதா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டூ டீஸ்ட்ரக்சரிங். ஓகே, சரி நான் ரெஸ்ட் பண்ணுறது சொல்லியிருக்கல, ரெஸ்ட் பேராமீட்டர்ஸு. இங்கே என்ன பண்ணுவீங்க? 3 dots. ஓகே, going to use a data. So just going to first destructure all the remaining things. அதில் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும். Just going to do it like this, mono dot, and you're going to destructure the data. First spread பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் you're only going to change the name message. இப்போ பார்க்கலாம், refresh பண்ணிடலாம். I'll just do a refresh. See, we are having name. See, message empty are there. So when you set messages, name is going to be same. So whenever you change this, it's going to be AAA. And whenever you do, BBB. Clear அப்பா? இது எல்லாருக்கும் புரியுதா இல்லை டவுட் இருக்கா? ரிமைனிங் தாரிக், யமுனா, தெரியலையா? ஓகே ப்ரோ, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இது வரைக்கும் கிளியராக தரேன். இது புரியுதா? ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்ல. ஸோ இதில் என்ன பிரச்சனை? ஓகே 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 புரியுது. ஓகே ஓகே நீங்களா? ஓகே ஓகே. ஸோ என்னென்னா இப்போ வந்து இப்படி நம்ம செட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் செட் பண்ணுறேன். மெசேஜ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து காணாமல் போயிடுது. இஃப் யூ செட் மெசேஜ், இந்த நேம் வந்து காணாமல் போயிடுது, தெரியுதுங்களா? ஸோ பிஃபோர் ஐ ரிமூவ் திஸ் டூ, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஒரு டைம் டு ஷோ யூ கைஸ். சி, ஃபஸ்ட்டு ரெண்டும் இருக்குது. நம்ம நேம் டைப் பண்ணும்போது மெசேஜ் காணாமல் போயிடுது, மெசேஜ் டைப் பண்ணும்போது நேம் காணாமல் போயிடுது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, whenever you set, ஜஸ்ட்டு வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டாட் போட்டு இங்கே என்ன இருக்கோ, இங்கே வந்து ரெண்டும் இருக்குல்ல, நான் ரெண்டையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மெசேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ஸோ you're going to put 3 dots இந்த டேட்டா, இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து மெசேஜை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள், வில் சேஞ்ச். சி, நம்மளுக்கு மெசேஜும் அப்படியே இருக்கு, நேமும் அப்படியே இருக்கு. ஸோ மெசேஜ் அண்ட் நேம் வந்து ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒன்று அழிஞ்சு போகலை. ஓகே, இது இருக்கும்போது அது போகலை, அது இருக்கும்போது இது போகல, ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இனிஷியலாக வில் கிவ் இட் லைக் திஸ். நீங்கள் எம்டியாக கூட இருக்கலாம்ப்பா, அது வந்து உங்களுக்கு இன்னும் சில கன்ஃபியூஷன் வந்துட போகுது. இது வந்து நேம் மெசேஜ் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட்டு. இது எம்டியாக கூட இருக்கலாம், தேர் இஸ் நோ இஷ்யூஸ். ஓகே, யூ கேன் கிவ் இட் லைக் எம்டியாக கூட. எம்டியாக இருந்து இப்போ ஒரு எரர் வரும், ஜஸ்ட் சி ரிஃப்ரெஷ். அதுக்கப்புறம் கூட நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கலாம். கிளியரா? தேர் இஸ் நோ ரூல் லைக் இனிஷியலாகவே நம்ம வந்து அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இது பண்ணணும், டிஃபைன் பண்ணணும்லாம் எந்த ரூலும் கிடையாது. ஓகேல, ஐ டோல்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ்.
ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் இதில் முக்கியமே வந்து இந்த 3 டாட் ஸ்ப்ரெட் பேராமீட்டர்ஸ் தான் வந்துடும். ஓகே, ஸோ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோம், எப்படி வந்து செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு செட்டர் ஃபங்க்ஷன். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது, செட் பண்ணுறது எப்படி, இனிஷியலைஸ் பண்ணுறது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இண்டிபெண்டன்ட். ஓகே, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கிளியரா? I'll tell this again over a few minutes அப்புறம். So maybe again now explain you about arrays. இப்போ எனக்கு வந்து I want list of commands. உங்களுக்கு தெரியுதா, நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைனில் I want list of commands. ஸோ ஒன்று வரணும். இப்போ வந்து நான் ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கமாண்ட் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? ஒரு கமாண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுத்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து அழிஞ்சிருது, ஆர் இட்ஸ் கெட்டிங் erased. ஓகே, ப்ராப்ளம் புரியுதா? பட் I want this command plus the next command also. How do we do it? Is not using objects, using array of objects. Correcta? Super guys. So இப்போ வந்து நம்ம அரேஸ் வந்து பார்க்கலாம். How do we set an array அப்படின்னு சொல்லிட்டு. இது objects தான். So I'll again now initialize and command வச்சுக்கலாம். மேபி கமாண்ட் டேட்டான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸ்டேட் ஒன்று கமா செட் சி கேப்ஸு கமாண்டு command data is equal to use state. I'm going to keep it as empty array. Now I'm going to keep it as an empty array. And நார்மலாக நம்ம அரேவை யூஸ் பண்ணால் எப்படி வந்து ரெண்டர் பண்ணுவோம், யூஸ் மேப்பில். ஸோ I'll do a map. So argument data dot map is going to have a callback function. இது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஜஸ்ட் யூஸ் திஸ் மேப்பு ஒரு டைம் பண்ணால் புரிஞ்சிடும். இந்த கர்லிஸ் போட்டே நம்மளுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது ரிட்டர்னு. And it's going to be multiple lines. I'm going to use fragments. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, just going to copy paste this. இதில் வந்து டேட்டா கிடையாது. It's going to be e dot name, e dot message. Now let us see. Okay, initially we are not having any message. So maybe இதுக்கு வந்து நான் ஒரு பார்டர் கொடுத்துக்கிறேன். border red. ஸோ உங்களுக்கு தெரியுது இனிஷியலாக வந்து எதுவுமே இல்லை, அதனால் எம்டியாக இருக்குது. மேபி ஹைட் ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். மினிமம் ஹைட்டு ஒரு 10 கொடுத்துக்கிறேன்ப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ எம்டியாக இருக்குது கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து இப்போ செட் பண்ணுறது அப்படின்றது அடுத்த டவுட். எனக்கு வந்து இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு செட் இட் ஆன் ஃப்ளை. ஓகே, ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு செட் இட் ஆன் ஃப்ளை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செட் இட் வென் எவர் பட்டன் இஸ் சப்மிட்டட். ஒரு கமாண்ட் எப்போ ஆட் ஆகணும்னா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணும் போது தான் எனக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் செட் கமாண்ட் டேட்டா. நல்லா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் செட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். whenever you do it an அரேனா என்ன பண்ணியிருக்கணும், ஷார்ட்கட் என்னது, சூப்பர் கேஸ். whenever you set an array it's going to be like this. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா ஒரு கமாண்ட் டேட்டா. ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் த கமாண்ட் டேட்டா. சி ஒரு கமாண்ட் ஆட் ஆகுது. ஐ ஜஸ்ட் சி மேபி ஐ புட் ஏஏ பிபி. சி ஒரு கமாண்ட் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் சிசி சிசி சி இட்ஸ் கோயிங் டு ஆட். பட் ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ it's not having our older object. It's going to delete it and going to update the newer object, and it will not work. Maybe like this தான சொல்றீங்க, this will work. இப்போ பாருங்க சொல்றீங்க கரெக்டா. see this is not going to work. Exactly.
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்கள். we have to use dependent. okay, this is going to be callbacks. நான் சொன்னல இது வரைக்கும் நம்ம டேரெக்டாக வேல்யூ செட் பண்ணோம். வேல்யூ செட் பண்ணால் என்ன ஆகும், ஆல்ரெடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து அழிஞ்சிரும். இருக்கிற வேல்யூ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது லைக் டெலீட் ஆகிட்டு புது வேல்யூ வந்து செட் ஆகும்பா. எனக்கு ப்ரீவியஸாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸும் வேணும் ப்ளஸ் எனக்கு புது கமாண்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to go to this dependent. ஓகே, டிபெண்ட்னா என்ன எடுத்துக்கும், ஒரு கால் பேக் எடுத்துக்கும். கிளியரா? சரி, ரெஸ்ட் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுன்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்படி பண்ணால் அழிஞ்சு லைக் இட் வில் டெலீட். ஓகே, ஸோ செட் கமாண்ட் டேட்டா இட்ஸ் கோயிங் டு டேக் அ கால் பேக். ஓகே, இட்ஸ் கோயிங் டு டேக் அ கால் பேக். ஸோ கால் பேக்கில் இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் அரே. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு destructure the previous value. Then comma, I'm just going to set the new data. ஒரு டைம் பண்ணி பாருங்கள், you will understand this. So now I'm going to go again. I'm just going to do a refresh. See, I'm just going to put AA. See, ஒரு command add ஆயிடுச்சா. Next I'm going to put BB. See, next I'm going to add CC. Clear அப்பா? See, every command is getting added. Older command வந்து it's not getting deleted. Okay va? This is how you do it. So ஒரு ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா இந்த டிபெண்ட் வருதுல்ல, இது எப்பயுமே எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இது வந்து ஒரு ரேர் கேஸ் தான். ஓகேவா? நான் ஒரு ரஃப் கேல்குலேஷனாக சொல்கிறேன். பட் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது நினைக்காதீங்க, ஃபாலோ ஆகும்னு நினைக்காதீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நீங்கள் கால் பேக் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அரேஸில் தான் இருக்கும். ஓகே, யூ கேன் ஆல்சோ யூஸ் இட். இதில் அப்போ யூஸ் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண முடியாதா, இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. எஸ், யூ கேன் யூஸ் இட். ஓகே, when you want previous objects அதோட இது வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். இன்ஸ்ட் ஆஃப் யூஸிங் ஸ்ப்ரெட் ரெஸ்ட் யூஸ் பண்ணுறது பதிலாக கூட யூ கேன் யூஸ் திஸ். பட் ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கால் பேக்ஸ் வந்து போகிறது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் தான். மீதி எல்லாத்துக்கும் டேரெக்டாக நீங்கள் வேல்யூவை செட் பண்ணுவீங்க. as we seen for objects, boolean, string, integer எல்லாத்துக்கும். ஸோ இதே அப்போ அரேஸ்க்கு வந்து வேல்யூஸ் டேரெக்டாக செட் பண்ணணும். எஸ், யூ கேன் டூ இட். நம்ம செட் பண்ணோம் கரெக்டாக, இங்கே வந்து செட் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி இப்படி செட் பண்ண என்ன ஆகும், ப்ரீவியஸாக இருக்க ஸ்டேட் வந்து இட் வில் கெட் deleted and it will set only the newer value. ஓகே கைஸ், எல்லாருக்குமே இது ஓகே. நான் அரேஸ் பற்றி நான் திரும்பி சொல்கிறேன். சரி, எனக்கு அப்படியே ஒரு லைனாக சொல்லிட்டு வாங்க, எதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னு சொல்லுங்கள். நான் அப்படியே திரும்பி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது ஓகே இல்லைண்ணே. அண்ட் அதுக்கு யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியல் வேல்யூ நம்ம ஒரு எம்டி அரே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஏன்னா இதே தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணோம். ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸு, ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங்கு, பூலியனுக்கு பூலியன், இன்டிஜர். ஓகே, இது கிளியர். நெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டே விஷயம் தான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க. லெட் சி இஸ் ஈக்குவல் டு அரேன்னு சொல்லிட்டு இப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து இந்த வேரியபிளை அப்டேட் பண்ணணும்ப்பா. ஓகே, எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? இது நார்மல் வேரியபிள் கிடையாது, இட்ஸ் அ லோக்கல் ஸ்டேட் வேரியபிள். அதுக்கு ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. கரெக்டாக இந்த செட்டர் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வேரியபிள் டேட்டாஸை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம வந்து யூஸ் ஓகே மெபைல் கமாண்ட் திஸ் டூ நான் புதுசாக காட்டுறேன். ஐம் கோயிங் டு யூஸ் செட் கமாண்ட் டேட்டா. மேபி நான் வேறு எதுவுமே எடுத்துக்கலாம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இப்படி தானே கூப்பிடுவீங்க, ஏன்னா இது செட்டர் ஃபங்க்ஷன். கரெக்டாக இப்படி தானே நீங்கள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டீங்க. ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, ஸ்ட்ரிங்ஸ்க்கு, பூலியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்படி தான் கூப்பிட்டீங்க. கரெக்டாக இது வரைக்கும் கிளியராக நல்லா புரிஞ்சுக்கோங்க. when you give objects செட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்ஸ், அரேனா அரே, ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, நம்பர்னா நம்பர், இஃப் இட்ஸ் வேல்யூனா வேல்யூனா நம்பர், இன்டிஜர்னா இன்டிஜர். இப்போ நான் செட் பண்ணும்போது நம்ம இப்போ எதை செட் பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்ட்ஸா, அரேஸா, இல்லை ஸ்ட்ரிங்கா, இல்லை நம்பரா? இல்லை கைஸ், நம்ம இது கேட்குறோம். லைன் நம்பர் 12 அரேயில். ஸோ அப்போ செட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டில் ஒரு அரே தான் வரும்.
ஓகே, ஒரு அரேனா அரே தான் இருக்கும், ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்டாக இருக்கணும். இங்கே நீங்கள் இப்போ என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். யூ கேன் செட் எனி திங் யூ வாண்ட். ஓகே, ஜஸ்ட் சி, just I'm going to press submit. Okay, மேபி கமாண்ட் டேட்டாவை நான் ஒரு வாட்டி சும்மா உங்களுக்கு கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். சி தெரியுதா, வேல்யூ வந்து செட் ஆகுது அந்த அரேக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு வேல்யூ எப்படி செட் பண்ணுறதுன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த லைன் புரியுதா சொல்லுங்கப்பா, இல்லை நான் திரும்பி சொல்கிறேன். ஒரு அரே க்ரியேட் பண்ணோம் இனிஷியலாக அந்த ஸ்டேட் வேரியபிள், அந்த ஸ்டேட் வேரியபிளுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுறது அப்படின்றது புரியுதா, இல்லை அப்டேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், அரேனால அரே போட்டுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இட் கேன் பி எனி வேல்யூ யூ வாண்ட் டு செட். ஓகே, இப்படி போடக்கூடாது. நீங்கள் இது வரைக்கும் இப்படி தானே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அப்போ ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு, அதனால் ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டர் யூஸ் பண்ணோம். கவுண்டருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் +1 தான் கொடுத்தோம். இந்த கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் +1ல் என்ன வந்துச்சு, இட்ஸ் கோயிங் டு பி வேல்யூ. ஓகேவா, இன்டீஜருக்கு நம்ம இன்டீஜர் டேரெக்டாக கொடுத்தோம். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு அரே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு அரே கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். இது ஓகேவா முக்கியம்? ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட்டு இதில் 2 விஷயம் இருக்குப்பா. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆர்குமெண்ட் வந்து 2 விஷயம் எடுத்துக்கோ. ஒன்று வந்து இண்டிபெண்ட், ஒன்று வந்து டிபெண்ட். இப்போ நம்ம கொடுத்தது என்னது, டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக? இட்ஸ் கோயிங் டு பி இண்டிபெண்ட், கரெக்டாக? ஏன்னா இப்போ நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஏன்னு சொல்லி வச்சுருக்கேன், மேபி கேட்டுன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க வேல்யூ. இப்போ நான் இங்கே வந்து டாக்னு செட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இனிஷியலாக இருக்க கேட் வந்து எரேஸ் ஆகிட்டு இட் ஒன்லி செட் த டாக். மேபி இந்த அரேயில் வந்து ஐ ஹேவ் ஃபியூ மோர் திங்ஸ்னு வச்சுக்கோங்க, மேபி சம்திங் லைக் காரு, கேட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணாலும் என்ன ஆகும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இல்லை கேன் ஷோ யூ. கேர் காட்டன் 2 இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாகாக மாறிடும். இது வந்து டிபெண்ட். இதே எனக்கு அந்த கேட்டு டாகும் இருக்கணும், எனக்கு அது ப்ளஸ் வந்து எனக்கு புதுசாக ஆட் பண்ணக்கூடிய இந்த டாக் வேல்யூ இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி பண்ணீங்க, ஜஸ்ட் இந்த ஒரு 3 டாட் போட்டு டேட்டா வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க. அப்படி பண்ணால் ஒர்க் ஆகும்னா நோ, இட் நாட் ஒர்க்கு. பிகாஸ் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனீங்கன்னா அரேஸ் ஆர் இன்மியூட்டபிள். ஓகே, சரி ஓகே, அதை பற்றி நம்ம பேசணும் நம்ம. ஸோ பேசிக்காக வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் யூ ஹவ் டு கோ டு திஸ் கால் பேக் வே. ஓகே, ஸோ கால் பேக்கில் இங்கே ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வைக்கோங்க, மேபி லைக் இ ஆர் ஐட்டம்ஸ் ஆர் சம்திங் லைக் திஸ். சேம் அதே தான் செட் பண்ணுறதுக்கு முதல்ல. ஸோ இப்போ வந்து நீங்கள் 3 டாட் போட்டு ஐட்டம்ஸ் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணக்கூடிய டேட்டா, நான் வந்து டாக் தானே ஆட் பண்ண நினச்சேன், டாக். கிளியரா? ஸோ இப்போ வந்து ஒரு கால் பேக் வே பண்ணியிருக்கோம். கால் பேக் பண்ண என்ன ஆகும், இது வந்து டிபெண்ட்டாக மாறிடும். ஸோ ப்ரீவியஸாக இந்த அரேயில் இருக்க 2 வேல்யூ ப்ளஸ் நம்ம புதுசாக ஆட் பண்ணக்கூடிய டாக்ன்ற வேல்யூ. கிளியரா? சி ஐம் கெட்டிங் கேட்டு, காரு, டாக் எரேஸ் ஆகவே இல்லை பாருங்கள். கிளியரா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண வே என்னது, ஆர்குமெண்ட்டில் கால் பேக் வே. எப்போல்லாம் கால் பேக்குக்கு போவோம், whenever we want the previous state அப்படின்றது. நம்ம ப்ரீவியஸாக இருக்க டேட்டா எனக்கு எரேஸ் ஆகக்கூடாது, ப்ளஸ் எனக்கு புது டேட்டாஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா இல் கோ டு திஸ் கால் பேக் வே. டேரெக்டாக வேல்யூ செட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூலாம் அழிஞ்சிட்டு புது வேல்யூ மட்டும் செட் ஆகிடும். ஓகேவா முகமது? அண்ட் ரிமைனிங் ஆல் எல்லாருக்குமே ஓகேவா? ஓகே, சூப்பர். ஃபைனலி ஐ வில் ஆட் அ கோட். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் கோயிங் டு பி அவ்வளோதான் வந்து கம்ப்ளீட்டாக வி ஹவ் சீன் யூஸ் ஸ்டேட்டை. ஓகே, இவ்வளோ தான் யூஸ் ஸ்டேட். ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனீங்கன்னா டாக்குமெண்டேஷனில் யூல் சி சம்திங் லைக் திஸ். எப்படி வந்து அந்த யூஸ் ஸ்டேட்டுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ வந்து கிளிக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, கரெக்டாக கவுண்டருக்கு போய்க்கலாம். கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து அந்த புது வேல்யூ வந்து ப்ரௌசருக்கு தெரியும், நீங்கள் கிளிக் பண்ண நீங்கள் வேல்யூ அப்டேட் பண்ண எப்படி வந்து ப்ரௌசருக்கு தெரியும்? மேபி I'll import this counter also right now.
கவுண்டர் இங்கே பாருங்கள். ஸோ கவுண்டருக்கு அந்த இனிஷியல் வேல்யூஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, இன்ஸ்டில் கவுண்டர் போய்க்கலாம். நான் ஆட் பண்ணுறேன், கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், டிக்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் ப்ரௌசர் ரீஃப்ரெஷ்ஷே ஆகலை. எப்படி வந்து ப்ரௌசருக்கு தெரியுது நான் வேரியபிள் அப்டேட் பண்ணுறேன், வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்? எனி ஐடியா? how do React developers or browser knows? கொஸ்டின் புரியுதா? ஓகே, ஆமாம், ஒரே நிமிஷம் சார், கம் பேக். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் கொஸ்டின் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, ப்ரௌசருக்கு எப்படிப்பா தெரியுது? ஸோ ஒரு வேரியபிள் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகணும்? ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணால் தானே நம்மளுக்கு புது வேல்யூ அப்டேட் ஆகும். கரெக்டாக ரியாக்ட்னு இல்லை, ரியாக்ட் இல்லாமல் பேசிக்காக நான் கேட்குறேன். ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணால் தானே புது வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக? பட் ஆனால் நம்ம இங்கே ரீஃப்ரெஷ்லாம் பண்ணலை, we are just clicking it, our UI gets getting updated. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் இது எல்லாமே பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். how does it works, செட் கவுண்டர், வேல்யூ, செட் ஃபங்க்ஷன், யூஸ், லைக் எவ்ரிபடி யூஸ் டு நோ. பட் ஆனால் பேக்ரவுண்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, பிகைண்ட் த சீன் பாருங்களேன். நீங்கள் ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எது மூலிமா அப்டேட் பண்ணுறீங்க? இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணோம், இந்த வேல்யூ அப்டேட் ஆகுதுன்னா there is only one way to update this variable. What is the way? எதை யூஸ் பண்ணி நம்மளால் அப்டேட் பண்ண முடியும் இந்த கவுண்ட்டை? சூப்பர், செட்டர் ஃபங்க்ஷன். கரெக்டாக? இஸ் there any way, any possible way other than setter function? Answer is no. You can only update it using setter function. ஸோ ப்ரௌசர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, whenever this line இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. this is very very important quote. whenever the setter function, okay, is called, the React will re-render the component. Re-render the component. ஓகே, ஸோ கோட் புரியுதா? இப்போ நீங்கள் இது எக்ஸாம்பிளுக்கு இந்த செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? வேரியபிள் அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தமா? அப்போ என்ன ஆகணும்? யூஐ அப்டேட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பிகைண்ட் த சீன்ஸில் வந்து யூஸ் ஸ்டேட்டில் போய் எழுதியிருக்காங்க. ஓகே, whenever you go see, like இதெல்லாம் பார்க்க வேணாம். பேசிக்காக நீங்கள் வந்து செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது they are going to refresh automatically. ஓகே, ஸோ எப்படி பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, whenever you use this setter function, ரியாக்ட்டுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணிங்கன்னு நினைக்கும், உடனே வந்து இட்ல அப்ளை diff algorithm and it will just compare it and re-render the component. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இங்கே இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். செட்டர் ஃபங்க்ஷன் காம்பனன்ட் செட்டர் ஃபங்க்ஷன்
யூஸ் ஆன உடனே என்ன ஆகும், ரியாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி ரீஃப்ரெஷஸ் த காம்பனண்ட், ரீரெண்டர் த கம்ப்ளீட் காம்பனன்ட்ஸ். ஓகே, இப்படி தான் ரியாக்ட்டுக்கு தெரியுது. ஸோ வந்து ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா ஏதோ யூஐயில் சேஞ்ச், ஏதோ வேரியபிளில் சேஞ்ச் ஆகுது, அப்போ யூஐ வந்து ரீரெண்டர் பண்ணணும், உடனே ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரீரெண்டர் த காம்பனண்ட். தட்ஸ் ஹவ் யூஐ இஸ் கெட்டிங் அப்டேட்டட் ஆட்டோமேட்டிக்லி without any refresh, without any page refresh. Clear? So final code is என்னது, இதான் வந்து final code. Whenever setter function is called, React will re-render the component. ஓகேவா இது? ஸோ ஒரு ஸ்லைட்ஸ்க்கு போயிடலாம். இப்போ எதெல்லாம் பார்த்துருக்கோன்னு சொல்லிவிட்டேன். ஐ திங்க் வி ஹவ் சீன் டிஃப்ரெண்ட் இது. ஸோ யூஸ் கண்டெக்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வி ஹவ் சீன் லைக் டெஃபினிஷன் ஆஃப் ரியாக்ட் யூஸ் ஸ்டேட்டு, அதோட சின்டாக்ட் பார்த்தோம், இனிஷியல் வேல்யூ. ஓகே, அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிட்டன் அஸ் டூ திங்ஸ், ஒன்று வந்து கரண்ட் ஸ்டேட் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷனு. ஓகே, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கலாம், அன்டிஃபைன்ட் இருக்கலாம், நல்ல இருக்கலாம், டேட்டா டைப் இனிஷியல் வேல்யூக்கு இட் கேன் பி ஆப்ஜெக்ட், பூலியன், அரேஸ். ஓகே, ஸோ நம்ம இன்டெப்த்தாக வந்து அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ எனி டேட்டா டைப் கேன் பி, பட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. வெனவர் யூஸ் மல்டிபிள் ஸ்டேட்ஸு, நான் அதுவுமே காட்டுறேன். த பெஸ்ட் டேட்டா டைப் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இன் ஸ்டேட். ஓகே, இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். யூ ஜஸ்ட் கம்பேர் இட். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டினேன் இந்த இடத்துல. இதே எக்ஸாம்பிள் தான், ஐ ஜஸ்ட் ஷோட் யூ இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டர் ஃபங்க்ஷன் வச்சு தான் அப்டேட் ஆக முடியும். இந்த செட்டர் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கும், ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், இல்லை கால் பேக்காக எடுத்துக்கலாம், ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஓகே, வென்எவர் யூஸ் வேல்யூஸ் பிகாஸ் இட்ஸ் இண்டிபெண்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்து புது ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகும். வென்எவர் இட் இஸ் அ கால் பேக் என்ன ஆகும், ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் வரும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இருக்கும், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இருக்கும். கிளியரா? ஸோ இதில் அப்புறம் நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இது பார்த்தோம். மல்டிபிள் வேல்யூபிள்ஸ் வந்து என்ன பண்ணும், த பெஸ்ட் வே டு ஆப்டிமைஸ் இட் இஸ் யூஸிங் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கம்பைன் இட் அஸ் அன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஸ்டேட்ஸை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் எப்படி வந்து அதுக்கு தான் வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் யூஸிங் அன் ஆப்ஜெக்டை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்டோர் ஆல் தோஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, இன்ஸ்ட் ஆஃப் கீப்பிங் இட் அஸ் 3 வேரியபிள்ஸ் யூ கேன் ரெடியூஸ் இட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அரேஸ் பார்த்தோம். அரேஸில் வந்து ஒரு கமாண்ட் போட்டோம். கமாண்ட்ஸ் எப்படி கமாண்ட் பண்ணுறது, ஒரு கமாண்ட் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அதில் வந்து முக்கியமாக என்ன பார்த்தோம், அரேஸ் வில் ஆல்வேஸ் பி டிபெண்ட் ஆன் இந்த கால்பேக். ஏன்னா ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அரேஸில் இருக்கணும்னு சொல்லி தேவைப்படும் நிறைய யூஸ் கேஸில். அதனால் யூ ஹேவ் டு யூஸ் அ கால்பேக் வே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டுமாரோ வில் ஸ்டார்ட் யூஸ் எஃபெக்ட். ஓகே, டுமாரோ வில் கோ டீப் டைவ் இன் டு யூஸ் எஃபெக்ட், வில் கம்ப்ளீட் திஸ், வில் இன்டெகிரேட் திஸ் APIs, வில் டூ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகே, இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? You have any doubts in use state? அவ்வளோதான் கைஸ் யூஸ் ஸ்டேட். If you want, இந்த இடத்துல பார்த்தோம், we'll go to the command component. You can give it like this also. If you want, you can give it like this also. அப்போ இனிஷியலாக நம்ம கமெண்ட் பாருங்களேன், ஒரு இது வந்து ரெண்டர் பண்ணிடும். we'll do a refresh. இங்கே எதுவுமே இல்லை. இனிஷியலாக I'll give some value, maybe AA. See, it's going to have initial value. If you update it, it's going to like, okay, நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் கரெக்டாக. Instead of dog, I'll just put data. Okay. Okay. I think நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய எல்லாமே பார்த்தோம். ஓகே, சர்ச் இருக்கா? ஸோ ஒரு 2 minutes வில் டூ திஸ் சர்ச்சா ஆர் ஏன்னா கம்ப்ளீட்டாக யூஸ் ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் திஸ்ல
எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, we have 15 more minutes. ஒரு 10 minutes மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, we'll complete that search feature. Initially I will go to இங்கே நம்ம இப்போதைக்கு ஒரு டம்மியாக வந்து ஒரு சர்ச் ஃபீச்சர் மட்டும் பார்க்கறதுக்காக ஐ ஜஸ்ட் கிரியேட் அ டம்மி அரே. ஓகே, டம்மி டேட்டா. இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேம் ராம். ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் 5 members. ஓகே, 1 2 3 5. Going to have 1 2 3 4 5. Okay, 5. Ram, Sam, dog, car, P. Tomorrow we'll keep some dummy data. Okay, just we are going to implement, maybe I'll comment all those things. I'll just create a component வந்து இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த டம்மி டேட்டா ஜஸ்ட்டு நான் ரெண்டர் மட்டும் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு டூ டம்மி டேட்டா டாட் மேப், ஒரு கால் பேக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் இட். ஸோ பேராகிராஃபில் இ டாட் நேம் ER. Okay, we'll go to the Githarida. We are having this C. So maybe I'll wrap it with a div. So key கொடுத்துறலாம். ஒரே ஒரு செகண்ட் சார்ட் இட் அவுட். ஓகே, இப்போ நம்மகிட்ட எதுவும் யூனிக் இதெல்லாம் இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் லைக் திஸ். See, we are able to map it. So maybe I'll give a box, சின்ன ஸ்டைல் மட்டும், ஒரு border red fine. சாரி, விட்டுலாம். ஸோ கிளியர் ஆகுது. மேபி சி யூவாவா இது இங்கே வந்து ஒரு இது போட்டுக்கலாம், ஒரு சர்ச். மேபி வி ஹவ் டன் தி சர்ச் இன் கமாண்டில். அதே இது வந்து வில் டேக் பேஸ்ட் ஓவர் சேம் திங்கில் காப்பி இட். இது க்ரீனாக மாற்றிக்கலாம். இங்கே தெரியுதா? we are able to get it. we'll delete it. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இங்கே நான் சர்ச் பண்ண I also have a button. நான் கிளிக் பண்ணும்போது I want only that data. ஓகே, how do we do it அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும். இங்கே நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அரேயில் வந்து கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது. நேம் இருக்குது. இதெல்லாம் நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டட் ஆல் த நேமு.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இது வரைக்கும் கிளியரில் எல்லாருக்குமே. நான் இங்கே ஒரு பட்டன் வைக்க போகிறேன். whenever I type ram and I give search அப்படின்னா ram மட்டும் எனக்கு வரும். something like this also I should only get ram. அது வந்து என்னோட மோட்டோ. ஸோ பேசிக் வீல் புட் கார்னு போட்டால் you have to get all the cars. Just going to do a basic search without any features. We're just going to do a basic search. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா we have to introduce a state over here. I'm going to introduce a state over here. Const search data. Okay, search text and set search text is equal to use state, and we are going to give it initially empty. Okay, so whenever we search, இது வந்து நம்ம இங்க இருந்து செட் பண்ண போறோம். ஸோ நம்ம டைப் பண்ண இட்ஸ் கோயிங் டு செட் இட் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் நம்மளோட யூஸ் கேஸ் என்னன்னா இங்கே ஒரு பட்டன் வரப்போகுது. கேட்ட பட்டன் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆன் சப்நெட்டில் on click again it's going to be a callback function. இங்க வந்து என்ன பண்ண போறோம்? we're going to create a newer state. It's going to be like okay, I'll just show you. Okay, எனக்கு என்ன ஒன்று லாஜிக் எழுதுறேன் பாருங்க, என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை எனக்கு என்ன டேட்டா இங்கே டைப் பண்ணுறனோ அது மட்டும் வேணும். அப்போ எப்படி பண்ணணும்? ஷூர் நான் அதுவுமே சொல்கிறேன். ஓகே, ஸோ மேபி ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் வச்சு பார்த்துக்கலாம், அப்புறம் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து டேரெக்டாக இது பண்ணுறோம். ஓகேவா? ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ் வந்து பட்டன் வச்சு நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். we are going to change it. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆகணும்? ஸோ I'm just going to set okay, maybe I'll create a state for this also. நார்மல் வேரியபிளாக இருக்கக்கூடாது. I'm just going to create a const. இது வந்து data comma set data is equal to use state. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து டம்மி டேட்டா கொடுத்துருக்கோம். okay, no change. So இப்போ என்ன பண்ண போகிறேன்? whenever I click it, I'm just going to set data. இதில் வந்து ஃபில்டர் பண்ணுவோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. we are going to filter it. so const new filter data is equal to, we are going to filter it from this dummy data. so data dot filter என்ன பண்ணும்? it will always return as an array. கரெக்டாக filterல e is equal to நம்ம e dot name so basically include போடுறதுனா போடலாம். so include would be the better approach for this, but you can do anything you want. okay, so basically இப்போ நான் simple condition போட்டுக்கிறேன். which is going to be equal to search text.
அண்ட் இதில் நீங்கள் 2 lower 2 upload அதெல்லாம் போடணும். ஸோ மேபி I'll put it like RAM just give search. Okay, and in the new filter data I'm just going to set it over here. Okay, RAM type பண்ணுறேன். console.log of okay, it's getting undefined. Okay, it's going to be set such, sorry, my bad, mistake. இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். Now I'll again search RAM. Still it's not so it's going to be return. Okay, so again RAM, see it's going to be only RAM. So maybe I'll add 2 ROMs over here. Okay. See, you're only going to get RAM. If I put a car, it's going to be give empty. ஏன் எம்டி ஆக போகுது அப்படின்னா ஆல்ரெடி இருந்த டேட்டா வந்து போயிடுச்சு பாருங்கள். refresh. ராம் சர்ச் பண்ணாலே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த டேட்டா 2 போயிடுச்சு, 2 ராம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்து நம்ம டேரெக்டாக டேட்டா மேனிப்புலேட் பண்ணதுனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், செட் டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ நம்மகிட்ட இருக்க இனிஷியலாக இருந்த அந்த எல்லா வேல்யூஸும் மேனிப்புலேட் ஆகிட்டு இப்போ நம்ம டம்மி டேட்டாவில் என்ன இருக்கும் இந்த ஸ்டேட்டில் நம்மகிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிட்டு வில் ஹேவ் ஒன்லி 2 ராம்ஸ். ஸோ அடுத்தது நீங்கள் டாகை சர்ச் பண்ணும்போது டாக் வந்து அறையில் இருக்கவே இருக்காது. ஸோ யூ ஷுட் நாட் டேரக்ட்லி அப்டேட் இட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் அ நியூ டேட்டா. இட்ஸ் கோயிங் டு பி ஃபில்டர் டேட்டா. அதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ செட் ஃபில்டர் டேட்டா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி செட் ஃபில்டர் டேட்டா. யூ கோயிங் டு யூஸ் டேட்டா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இனிஷியல் வேல்யூ ஐ வில் கிவ் த டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இன்ஸ்ட் ஆஃப் செட்டிங் நியூ டேட்டா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் ஃபில்டர் டேட்டா. ஸோ இப்போ ஃபில்டர் டேட்டா மட்டும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். எவ்ரி டைம் யூ சர்ச் அகெயின் இட் வில் ரெண்டர் த இது. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ரெண்டரிங் டேட்டா. ஸோ இங்கே வந்து ஒரு பேக்கப் மாதிரி. ஸோ இங்கே நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து we are just going to change it. ஸோ இப்போ பாருங்களேன், I'm just going to search ராம் வருதா. அடுத்து டாக். see we'll get dog. we'll search car. see car. clear-ஆ? ஸோ இதான் வந்து சர்ச் பட்டன் வச்சு. எனக்கு சர்ச் பட்டன்லாம் வேணாம்பா, எனக்கு டேரெக்டாக நடக்கணும் இந்த விஷயம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேரெக்டாக இந்த இடத்துலேயே வந்து யூ கேன் செட் இட் whenever it is changing you can directly use this thing இந்த இடத்துல. instead of putting it over here, just copy it, just paste it over here. Instead of using search text, just use 𝑒.target.value and set the filter data over here itself. Okay, so now it's going to search on flight.
இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். இன்ஸ்டா ஆஃப் putting it much complicated, we'll set it in search text. You can directly filter it and filter பண்ணக்கூடியது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது ஒரு மேப், ஒரு இதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக கூட அந்த அப்ரோச். ஓகே, தெரியுதா? ஆக்சுவலி we made a mistake. நீங்கள் இன்னும் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வென்எவர் இ டாட் இது வந்து எம்டியாக இருக்கும்போது ஜஸ்ட் செட் த இது ஓல்டர் வேல்யூ. ஸோ அதை பண்ணிங்கன்னா யூல் கெட் தட் ஓல்டர் வேல்யூஸ். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதை வந்து சர்ச் ஃபீச்சர். மேபி நம்ம இந்த ஃபீச்சரை வந்து திரும்பி நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி 40. ஐ அகெயின் எக்ஸ்பிளைன் யூ ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே, நான் திரும்பி அந்த எல்லா யூஸ் கேஸ் எல்லாமே வந்து நான் திரும்பி சொல்கிறேன். யாரும் ஒரி பண்ணாதீங்க. இந்த ஃபீச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோட் பண்ணிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஐ ஜஸ்ட் டூ இட் அகைன். ஓகே, மீனிங் யூஸ் ஸ்டேட் பார்த்தோம்னா அதே மாதிரி பிஃபோர் ஸ்டார்டிங் யூஸ் எஃபெக்ட் ஐ ஜஸ்ட் டூ திஸ் ஃபீச்சர். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் எஃபெக்ட் வந்து கோட் பண்ணோம். வில் கோ பேக் டு அவர் நியூ ஓல்டர் ப்ராஜெக்ட். நம்ம வந்து நாளிலேருந்து பேக் டு ட்ராக். ஓகே, தியரிட்டிக்கலாக இன்றைக்கி பார்த்தாச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து வித் லைவ் ஏபிஎஸ். ஓகே ஓகே, ஸோ பாய், வில் சி யூ டுமாரோ. ஒரே நிமிஷம் இருங்க, அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டாப்.